10.5% இடஒதுக்கீடு வழங்கக் கோரி தமிழகமெங்கும் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். கடலூர் மத்திய தபால் நிலையம் அருகில் பாமக மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1000 நாட்களை கடந்தும் பாமகவிற்கு இடஒதுக்கீடு வழங்காமலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலும் திமுக அரசு ஏமாற்றி வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. வன்னியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தனி இடஒதுக்கீடு 10.5% வழங்க தமிழக அரசுக்கு நீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்கி 1000 நாட்கள் ஆன நிலையில் உரிய புள்ளி விவரங்களை தராமல் தமிழக அரசு வன்னிய மக்களை வஞ்சித்து வருவதை கைவிட்டு உடனடியாக உரிய புள்ளி விவரங்களை தந்து வன்னியர்களின் உரிமையான 10.5% இடஒதுக்கீட்டை உடனே வழங்க தமிழக அரசை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் வாகா சக்திவேல், மாவட்ட செயலாளர் முத்து, பாமக மாவட்ட தலைவர் கோகா மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கண்டன உரையாற்றினர். இதில் 1000க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். திமுக அரசு நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை, கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. எதையும் கொடுப்பாங்க நீங்க சொல்ற ஆலோசனை சொல்லிட்டே தான் கொடுக்க மாட்டாங்க. போராட்டத்தை தமிழக அரசு சந்திக்க நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்தீங்கன்னாக்கா நம்ம தொடர்ச்சியா போராடி 1000 நாட்களுக்கு முன்பு அந்த 10.5% இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் RK பானு.